கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஹெட்டிங் போட்டுருக்கு. உயிரினங்களின் வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லிவிங் திங்ஸை வந்துட்டு ஏன் கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னா சிம்பிள் விஷயம் தான், நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம வந்துட்டு இப்போ ஒரு இடத்துல மொத்தமா ஒரு லட்சம் பொருள் குமிஞ்சிருக்கு அப்படின்னா அதுல இருந்து நம்மள ஒரு பொருள் எடுக்க சொல்றாங்க அப்படின்னா அப்படி எடுக்கிறது ஈஸியா, அல்லது 1,00,000 பொருளை நான் 10 பொருளா பிரிச்சு வச்சு எடுக்கிறது ஈஸியா? 10 பிரிச்சு வச்சு எடுக்கிறது ஈஸி. பிளாஸ்டிக் தனியா, சில்வர் தனியா, கோல்டு தனியா பிரிச்சா நமக்கு கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூமியில இருந்து கோடிக்கணக்கான ஸ்பீசிஸ் இருக்கு. நான் அதுல இருந்து ஒரு ஸ்பீசிஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னா எனக்கு அது கஷ்டம். அப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்பீசிஸ் என்ன பண்றேன் அப்படின்னா பார்ட்டா கிளாசிஃபை பண்ணி பிரிச்சு வைக்கிறேன். அப்படி பிரிச்சுட்டா நான் ஒரு ஸ்பீசிஸை பத்தி படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணா போதும், இந்த கேட்டகரிக்குள்ள இருக்கு, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். அதுக்காண்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா லிவிங் திங்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாசிஃபை பண்ணுவாங்க. சரியா? கவனிச்சுக்கோங்க. அப்படிங்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 2 கிங்டம் ஃபர்ஸ்ட் பிரிப்பாங்க, அடுத்து 3 கிங்டம், அடுத்து 4 கிங்டம், அடுத்து 5 கிங்டம். இப்போ மொத்த உயிரினத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 கேட்டகரியா பிரிப்பாங்க. அடுத்தது 10வது என்ன பண்ணுவாங்க, அடுத்து 3 கேட்டகரி, அடுத்து 4 கேட்டகரி, அடுத்து 5 கேட்டகரி. அதான் அந்த கிங்டம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் 2 கிங்டம் கிளாசிபிகேஷன் சொன்னது யாரா அப்படின்னா அவர் பேர் வந்து கரோலஸ் லின்னேயஸ். அந்த பாயிண்ட்டை மட்டும் தெரிஞ்சா போதும் நமக்கு. சரியா? அவர் மொத்த உயிரினத்தை எப்படி பிரிக்கிறாரா அப்படின்னா பிளான்டே, அனிமாலியா, தாவர உலகம், விலங்கு உலகம், மொத்தமே 2 கேட்டகரி பிரிக்கிறார். ஆனா அப்படி பிரிக்கிறது என்ன அப்படின்னா பத்தல நம்மளுக்கு வந்து. அதுக்கடுத்து யாரு வரா அப்படின்னா எர்னஸ்ட் ஹேக்கல் வராரு. இவர் என்ன பண்றாரு 3 கிங்டமா பிரிக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமாலியா அப்படின்னு 3 கேட்டகரியா பிரிக்கிறார். புரோட்டிஸ்டா அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்ல, யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புரோட்டிஸ்டான்னு சொல்லுவாங்க. ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசம் இருக்குல்ல, அதான் புரோட்டிஸ்டா. அப்படின்னு சொல்லணும்னா ஒரு சொல் உயிரி என்ன பண்றாரு தனியா பிரிக்கிறாரு. அப்புறம் என்ன பண்றாரு பிளான்டே, அனிமாலியான்னு பிரிக்கிறாரு. அதுக்கு அடுத்து கோப்லாண்ட் வராரு. கோப்லாண்ட் என்ன பண்றாரு அப்படின்னா நீ ஒரு செல் உயிரி எல்லாம் பிரிச்சு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா ஒரு செல்லு கூட இல்லாத உயிரினம் எல்லாம் இருக்குல்ல, அதை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா புதுசா ஒண்ணு கொண்டு வராரு, மொனிரா அப்படின்னு சொல்லி. இந்த மொனிரானிங்கிறதுக்குள்ள யார் யார் இருப்பா அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நுண்ணுயிர்கள். ப்ரோகாரியாட்டிக் இருக்கு பாருங்க, ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசம் எல்லாமே எங்க கொண்டு வச்சிருப்பாரு அப்படின்னா மொனிராக்கள். அப்போ ஒரு செல்ல கூட இல்லாத உயிரினம், அப்புறம் என்னது ஒரு செல் உயிரி, அப்புறம் என்னது பல செல் உயிரி, அப்படி கேட்டகரியா பிரிக்கிறார். இதுக்கடுத்து ஆர்ஹெச் விட்டேக்கர் வராரு. இவர் என்ன பண்றாரு, பிரிச்சது எல்லாமே ஓகே தான், ஆனா பங்கையோட கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய இருக்கு, அதோட கேரக்டர் பாத்தீங்கன்னா சம்பாட் எல்லாமே டிஃபரெண்டா இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா பங்கை என்ன பண்ணுவாரு ஒரு தனி கம்யூனிட்டி கீழே கொண்டு வருவாரு. அப்ப மொனிரா, புரோட்டிஸ்டா, பங்கை, பிளான்டே, அனிமாலியா மொத்த உயிரினத்தை என்ன பண்ணுவாங்க 5 கிங்டம் கீழே பிரிச்சு கொண்டு வருவாங்க. சரியா? நமக்கு என்ன தெரிஞ்சா போதும் அப்படின்னா எந்த கிங்டம் யார் சொன்னது, அதுக்குள்ள எந்தெந்த உயிரினம் சேர்த்திருக்காங்க. 3 கிங்டம் சொன்னது யாரு என்னது, 4 கிங்டம் சொன்னது யாரு என்னது, 5 கிங்டம் சொன்னது யாரு, அதுக்குள்ள என்னென்ன இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளான்டே, அனிமாலியா, அடுத்து புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமாலியா, அடுத்து மொனிரா, புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமாலியா, அடுத்து மொனிரா, புரோட்டிஸ்டா, பங்கை, பிளான்டே, அனிமாலியா. இப்போ நம்ம என்ன பார்த்தா முடிஞ்சு, இந்த 5ஐயும் பார்த்தா நமக்கு என்ன முடிஞ்சு, கிளாசிபிகேஷன் கண்டென்ட் வந்து முடிஞ்சு. சரியா? எழுதி மொனிரா ஹெட்டிங் போட்டுங்க. மொனிரான்னு என்னப்பா சொல்லியிருக்கேன், மைக்ரோ ஆர்கானிசம் தானே, சிங்கிள் செல் இல்ல, மைக்ரோ ஆர்கானிசம். ஒரு செல்ல கூட இல்லாத உயிரினம் தான் என்னது மொனிரா. அப்போ மொனிரான என்னது பிராக்கெட்ல என்ன போட்டுங்க வேணா ப்ரோகாரியாட்னு போட்டுங்க. ப்ரோகாரியாட்டா மொனிரா. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா. மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா மொனிரா தான். சரியா? ஃபர்ஸ்ட் இது மொனிரா போட்டுங்க, பிராக்கெட்ல ப்ரோகாரியாட் போட்டுங்க, அடுத்து எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் எழுதுங்க. அதுக்கடுத்து என்னன்னு சொல்றேன், ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் மட்டும் எழுதி. ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே எதுக்கு கீழே வந்துடும், மொனிராக்கு கீழே வந்துடும், அவ்வளவுதான். அதுக்கடுத்து பாக்டீரியா கண்டுபிடிச்சது யாரா அப்படின்னா அவர் பேர் என்னது ஆண்டன் வான் லீவன்புக். இதை மட்டும் எழுதிங்க. பாக்டீரியா கண்டுபிடிச்சது யாரா அப்படின்னா அவர் பேர் என்னது ஆண்டன் வான் லீவன்புக். இந்த பாயிண்ட் எழுதிங்க. இவர்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி அப்படின்பாங்க. இந்த பாயிண்ட் எழுதிங்க. பாக்டீரியா கண்டுபிடிச்சது யாரா அப்படின்னா அவர் பேர் ஆண்டன் வான் லீவன்புக். அவர் தான் சொல்லுவாங்க ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட். பாக்டீரியாவுக்கு வந்துட்டு அவர் என்ன பேரு சொல்லி கூப்பிட்டாரா அப்படின்னா அனிமாக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லி அழைச்சார். பாக்டீரியாவுக்கு அவர் என்ன பேர் வச்சாரா அப்படின்னா அனிமாக்யூல்ஸ் அல்லது அனிமல்கியூல்ஸ். இந்த பாயிண்ட் தான் முக்கியமானது. அனிமாக்யூல்ஸ் என்று அழைக்கப்படுவது எது, இவர்தான் கொஸ்டினை கேட்பாங்க. நம்ம அனிமாக்யூல்ஸ் என்ன யோசிப்போம், நம்ம வந்துட்டு அனிமல்ஸ் யோசிப்போமா, ஆனா அனிமாக்யூல்ஸ்ங்கிறது என்னது பாக்டீரியாவோட பேரு தான் என்னது அனிமாக்யூல்ஸ். அவ்வளவுதான். மொனிரான்னு போட்டு பிராக்கெட்ல என்ன போட்டுங்க, தமிழ் நீங்க இங்கிலீஷ் முடிச்சிட்டீங்களா, பிராக்கெட்ல என்ன போட்டுங்க இந்த பாயிண்ட போட்டுங்க ப்ரோகாரியாட்னு போட்டுட்டு எடுத்துக்கு அடுத்த போட்டு என்ன போட்டுங்க
பாக்டீரியா, சைனோபாக்டீரியா. இந்த ரெண்டு வந்து என்னது? இந்த ரெண்டு வந்து மோனிராக்கு என்னது எக்ஸாம்பிள். இந்த பாயிண்ட் எழுதிக்கங்க. அடுத்து பாக்டீரியா கண்டுபிடிச்சது யாரு? அவர் பேரு ஆண்டன் வான் லீவன்ஹோக். இவர் தான் அந்த பாக்டீரியா வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அதே மாதிரி பாக்டீரியா எலியின் தந்தை வந்து யாரு? அவர் தான் என்ன சொல்லுவாங்க? பாக்டீரியா எலியின் தந்தைன்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட். அடுத்து அதுக்கு அவர் என்ன சொல்ல, அனிமாக்யூல்ஸ். அந்த வார்த்தையை மட்டும் நீங்க இங்கிலீஷ்ல எழுதிக்கங்க அப்படியே. அனிமாக்யூல்ஸ் அப்படின்னா நுண்ணுயிரிகள்னு அர்த்தம். நீங்க அனிமாக்யூல்ஸ் தெரிஞ்சுக்கங்க. பிராக்கெட்ல என்ன போட்டுக்கங்க? நுண்ணுயிரிகள்னு போட்டுக்கங்க. நுண்ணுயிர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவோம், நம்ம வந்துட்டு பாக்டீரியான்னு கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா பாக்டீரியா தான் என்னது, கண்டிப்பா நுண்ணுயிர்னு நமக்கு தெரியும். அதனால அவன் என்ன கொடுப்பேன் அப்படின்னா அனிமாக்யூல்ஸ் தான் கொடுப்பேன். அனிமாக்யூல்ஸ் என்று அழைக்கப்படுவது எது? யாரு? பாக்டீரியா. அவ்வளவுதான். பாக்டீரியா மட்டும் இல்ல, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே என்னது அனிமாக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாக்டீரியாக்கும் பாக்டீரியா பேஜுக்கு என்னப்பா வித்தியாசம்? பாக்டீரியா பேஜ் அப்படின்னா என்ன மீனிங் பாத்தீங்கன்னா வைரஸ்னு அர்த்தம். பாக்டீரியா பேஜ்னா என்ன அப்படின்னா வைரஸ்னு அர்த்தம். கவனிங்க, எழுதிக்கங்க. The virus that infects bacteria. பாக்டீரியாவை தாக்கக்கூடிய வைரஸோட பேர் என்னது? பாக்டீரியா பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதிக்கங்க. இதான் எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் என்னது? பாக்டீரியா பேஜ் இஸ் a dash. அவ்வளவுதான் கொஸ்டின். பாக்டீரியா பேஜ் இஸ் என்னது? அது ஒரு வைரஸ். அவ்வளவுதான். பைட்டோபேஜ் அப்படின்னா என்ன மீனிங் பாத்தீங்கன்னா பிளான்ட் வைரஸ் அப்படின்னா தாவர தாக்கக்கூடிய வைரஸ்க்கு பேரு பைட்டோபேஜ். பைக்கோபேஜ் அப்படின்னா ஆல்கல் வைரஸ். பாசிகளை தாக்கக்கூடிய வைரஸ்க்கு பேரு பைக்கோபேஜ். மைக்கோபேஜ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பங்கல் வைரஸ். பூஞ்சியை தாக்கக்கூடிய வைரஸ்க்கு பேரு மைக்கோபேஜ். ஜூபேஜ்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அனிமல் வைரஸ். விலங்குகளை தாக்கக்கூடிய வைரஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜூபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கவனிங்க, இது வந்து பாக்டீரியாவோட டிசீஸ் பார்ட். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த தாவரத்தை பார்த்தாலும் லெமன்ல வந்து என்ன நோய் பாத்தீங்கன்னா பாக்டீரியா வந்து கேங்கர் நோய் ஏற்படுத்தும் சொல்லுவாங்க. அதோட பாக்டீரியாவுக்கு பேர் வந்து பார்த்தா சாந்தோமோனாஸ் ஆக்சினோபோலிஸ். அடுத்து பொட்டேட்டோல வந்து பாத்தீங்கன்னா ரிங் ராட் டிசீஸ். ஆப்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் பிளைட் ரைஸ். ஆப்பிள்லேயே வரும், அதே மாதிரி ரைஸ்லயே வரக்கூடியது ஃபயர் பிளைட் டிசீஸ். டொமேட்டோல வந்து பாத்தீங்கன்னா வில்ட் டிசீஸ். இதெல்லாம் டைப் ஆஃப் டிசீஸ். எந்த தாவரத்துல ஏற்படுத்துது, எந்த நோய் கிருமி ஏற்படுத்துது, வைரஸா பாக்டீரியாவா ஃபங்கஸான்னு படிக்கணும் நம்ம. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது? பாக்டீரியல் டிசீஸ் தாவரத்துல ஏற்படுத்தக்கூடியது. அதே மாதிரி இதெல்லாம் என்னது? பாக்டீரியல் டிசீஸ் ஹியூமன்ஸ்ல ஏற்படுத்தக்கூடியது. டியூபர்குலோசிஸ் என்ன பாக்டீரியா வரக்கூடியது? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். காலரா என்ன பாக்டீரியா? விப்ரியோ பாக்டீரியா. விப்ரியோ காலரே. லெப்ரசி என்ன பாக்டீரியா? லெப்ரசியும் மைக்கோபாக்டீரியம் தான். மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. பிளேக் என்ன பாக்டீரியா? எர்சினா பெஸ்டிஸ். ஓகேவா? டிசீஸ் தனியா படிப்போம் நம்ம வந்துட்டு. இப்போதைக்கு என்ன பண்ணுங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக 4 பிளான்ட் டிசீஸ், அதுக்கப்புறம் என்னது 4 ஹியூமன் டிசீஸ் எழுதியிருக்கும். சரியா? எழுதிடுங்கப்பா. எழுதியாச்சாப்பா? இது வந்து ஃபுல்லா டிசீஸ் எழுதிட்டீங்களா? அடுத்து வந்து யூசஸ்ன்னு போட்டுங்க. இப்போ இருக்கிறதுல யூசஸ் ரொம்ப முக்கியமானது. இனிமே பார்க்க போற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கண்டென்ட். கொஞ்சம் டேர்ம்ஸ் வந்து நிறைய வரும்பா. சரியா? சயின்டிபிக் டேர்ம்ஸ் வந்து எக்கச்சக்கமா இந்த ஸ்டாண்டர்ட்ல மட்டும்தான், இந்த டாபிக்ல மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு 200 நேமுக்கு மேலதான் படிப்போம் நம்ம வந்து. எல்லாமே சயின்டிபிக் நேம் தான். எல்லாமே கமர்ஷியல் யூசஸ் மாதிரி இருக்கும் அது வந்துட்டு. சரியா? என்ன பண்ணிக்கங்க, மனசை வந்துட்டு திடப்படுத்திக்கங்க. ஓகேவா? பேசில்லஸ் துரிஞ்சென்சிஸ் இது வந்து ஒரு பாக்டீரியாவோட பேரு. எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஹெல்ப்ஸ் டு கண்ட்ரோல் இன்செக்ட்ஸ். பூச்சிக்கொல்லி மருந்தா பயன்படுத்துவாங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் எழுத, தமிழ் எடுத்து காமிக்கிறேன். என்ன தேவை அப்படின்னா பேசில்லஸ் துரிஞ்சென்சிஸ் ஒரு பாக்டீரியாவோட பேருப்பா. இந்த எல்லா பாக்டீரியாவுமே கெட்டது கிடையாது. ஓகேவா? பாதி கெட்டதா இருந்தாலும் அதை விட அதிகமா நல்ல பாக்டீரியா இருக்கு. நம்ம நல்லது செய்யறதுக்கு நிறைய பாக்டீரியா இருக்கு. நம்ம டைஜஷன்ல இருந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம், கமர்ஷியல் யூஸ் எல்லாத்துக்குமே பாக்டீரியா வந்து என்னதுன்னா பயன்படுத்தக்கூடியது. கெட்டதுக்கும் இருக்குது, நல்லதும் அதிகமா இருக்கு. ஓகேவா? அதுல பேசில்லஸ் துரிஞ்சென்சிஸ் பாக்டீரியா எதுக்கு பயன்படுத்துறாங்க? பூச்சிக்கொல்லி மருந்தா பயன்படுத்துவாங்க. அதுல வளர்ற காட்டனுக்கு பேர் தான் என்னது? பிடி காட்டன் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிடி காட்டன், பிடி ரைஸ் என்னது? பேசில்லஸ் துரிஞ்சென்சிஸ் காட்டன். அப்ப என்ன அர்த்தம்? இந்த பாக்டீரியாவை யூஸ் பண்ணி வளர்க்கக்கூடிய காட்டனுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா பிடி காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு, அந்த பாயிண்ட மட்டும் தெரிஞ்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேக்குலா வைரஸ். இதுவும் எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா பூச்சிக்கொல்லி மருந்தாவும் ஆர்த்ரோபோட்ஸை கொல்றதுக்கும் பயன்படுத்துவாங்க. ஆர்த்ரோபோட்ஸ்னா என்ன தெரியுமா? ஆர்த்ரோபோட்னா என்ன சொல்லுங்க? காக்ரோச்,
பூரான் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கொல்றதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பாக்டீரியா வைரஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. சொல்ல சொல்ல எழுதிங்கப்பா, அதுக்கப்புறம் எழுதிக்கலாம். சரியா? நீங்க என்ன பண்ணுங்க, கதையை கேட்டுக்கங்க, எழுதும் போது மட்டும் என்ன பண்ணுங்க, அந்த கண்டென்ட் எழுதிங்க. கவனிங்க. அடுத்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட். சீவேஜ் ட்ரீட்மெண்ட்ல வந்து என்ன பாக்டீரியா யூஸ் பண்றாங்க அப்படின்னா மெத்தனோ, அவ்வளவுதான், வேற எதுவுமே எழுதாதீங்க. அவ்வளவுதான். சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பாக்டீரியா பயன்படுத்துவாங்க, இந்த மெத்தனோ பாக்டீரியம் வந்து பயன்படுத்துவாங்க. அவ்வளவுதான். அந்த கழிவுநீர் சுத்திகரிக்கிறாங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னா மெத்தனோ பாக்டீரியம் வந்து பயன்படுத்துவாங்க. அவ்வளவுதான். எல்லாமே இவ்வளவுதான் கொஸ்டினே. புரியுதா? ஆர்த்ரோபாட்ஸை கொல்றதுக்கு என்ன பாக்டீரியா பயன்படுத்துவாங்க, அவ்வளவுதான். சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பாக்டீரியா, அப்படி இல்லை அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டு வச்சிருவாங்க. இந்த பக்கம் என்னது காட்டன், இந்த பக்கம் ஆர்த்ரோபோட்ஸ், இந்த பக்கம் என்னது சீவேஜ், இந்த மாதிரி என்ன பண்ணிடுவாங்க வரிசையா கொடுத்து அந்த பக்கம் என்ன பண்ணுவாங்க பாக்டீரியாவோட பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுத்து விட்டுருவாங்க. அவ்வளவுதான். சரியா? மெத்தனோ பாக்டீரியம். அவ்வளவுதான். ஓகேவாப்பா? அடுத்து போலாமா? அடுத்து ரெட்டிங் அண்ட் டேனிங். இந்த வார்த்தை எழுதிங்க, பிராக்கெட்ல என்ன போட்டுங்க அப்படின்னா லினன் த்ரெட்னு போட்டுங்க. இந்த லினன் த்ரெட் தயார் பண்றதுக்கு என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னா சூடோமோனாஸ் ஏரிகுனேசா. பாக்டீரியாவோட பேர் வந்து என்னது சூடோமோனாஸ் ஏரிகுனேசா. ரொம்ப முக்கியமா இனிமே ஃபுல்லாமே நேம் வந்து இந்த மாதிரி தான் வரும், வேற வழியே இல்லை. ஓகேவா? மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அந்த லினன் த்ரெட் லினன் ஷர்ட்லாம் போடுறீங்களப்பா, லினன் ஷர்ட்னு சொல்றாங்களா, அதுக்கு லினன் த்ரெட்ல தான் தயார் பண்ணுவாங்க. அந்த லினன் த்ரெட் எடுக்கிறதுக்கு என்ன பாக்டீரியா பயன்படுத்துறாங்க, சூடோமோனாஸ் ஏரிகுனேசா வந்து பயன்படுத்துறாங்க. ஓகேவா? தமிழ் எழுதிங்கப்பா. 1 2 அடுத்து ஃபர்ஸ்ட் 2 எழுதுங்க, அடுத்து காமிக்கிறேன். பேசில்லஸ் துரிஞ்சென்சிஸ். இங்கிலீஷ் எழுதுனவங்க என்ன பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணிட்டு அது வரைக்கும் வெறிக்க வெறிக்க போட பார்க்கக்கூடாது. எழுதிட்டீங்களா? அடுத்து இந்த இருக்கு பாருங்க, கழிவு நீர் சுத்திகரிக்கப்படுவதற்கு என்ன பாக்டீரியா, மெத்தனோ பாக்டீரியம். இதை மட்டும் எழுதுங்க. அவ்வளவுதான். அப்படியே எழுதும் போதே மனப்பாடம் பண்ணிருங்கப்பா ஓரளவுக்கு. மிருது வாக்குதல் மற்றும் தோல் பதனிடுதல், இதை போட்டுட்டு பிராக்கெட்ல என்ன போட்டுங்க, லினன் நூல்கள், அதை போட்டுங்க. இந்த இருக்கு பாருங்க, லினன் நூல் இலைகள். இதை போட்டு என்ன போட்டுங்க, சூடோமோனாஸ் ஏரிகுனேஸ். இந்த ஹெட்டிங்கு பிராக்கெட்ல லினன் நூல் இலைகள்னு போட்டுங்க. போட்டுட்டு என்ன பாக்டீரியா, சூடோமோனாஸ் ஏரிகுனேஸ். நம்மளுக்கு இந்த க்ளூ வேர்டு தெரிஞ்சா போதும், உள்ள கதையெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்மளுக்கு லினன் த்ரெட் அது ஒரு க்ளூ வேர்டு, அப்படி இல்லை அப்படின்னா ரெட்டிங் அண்ட் டேனிங். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது, ரெட்டிங் அண்ட் டேனிங். ஓகேவா? அதுக்கு என்ன பாக்டீரியா, சூடோமோனாஸ் ஏரிகுனேஸ். அவ்வளவுதான். மற்றது எல்லாமே சும்மா உள்ள கதை. அந்த கதை நம்மளுக்கு தேவையே கிடையாது. நம்மளுக்கு என்ன தேவை, அந்த கீவேர்ட்ஸ் தான் நமக்கு தேவை. கொஸ்டின்ல கண்டிப்பா அந்த கீவேர்ட்ஸ் இருக்கும். புரியுதா? இதை கேட்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா ஒண்ணு லினன் த்ரெட் கொடுத்துருப்பான், அந்த வார்த்தை இருக்கும். இல்லாட்டி என்ன இருக்கும், இந்த வார்த்தை கண்டிப்பா அங்க இருக்கும். இந்த 2 இருந்தா மட்டும் தான் கொஸ்டினே ஃப்ரேம் பண்ண முடியும் வந்துட்டு. அப்ப நீங்க ஈஸியா என்ன பண்ணுங்க, சூடோமோனாஸ் ஏரிகுனேசான்னு போட்டுறணும். அவ்வளவுதான். புரியுதா? அடுத்து கவனிங்க, நம்ம இன்டெஸ்டைன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பாக்டீரியா இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லாக்டோபேசில்லஸ் அசிடோஃபிலஸ் அப்படின்பாங்க. இதுவும் எங்க இருக்குன்னா இன்டெஸ்டைன்ல தான் இருக்கும். எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா டைஜஷன் ஆஃப் ஃபுட், ஃபுட் டைஜஸ்ட் பண்றது ஹெல்ப் பண்றது. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள வச்சு கிருமி வருது அப்படின்னா அந்த கிருமியை கொல்றதுக்கு என்ன பயன்படுத்துறாங்க, இந்த லாக்டோபேசில்லஸ் அசிடோஃபிலஸ் பாக்டீரியா பயன்படுது. அதே மாதிரி ஈகாலை பாக்டீரியா, இதுவும் எங்க இருக்கு, நம்ம இன்டெஸ்டைன்ல வாழக்கூடியதான். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா விட்டமின் கே அண்ட் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். இந்த விட்டமின்ஸை உற்பத்தி பண்றதுக்கு யார் ஹெல்ப் பண்றா, இந்த ஈகாலை பாக்டீரியா வந்து ஹெல்ப் பண்ணுது. எழுதிங்க இந்த 2. தமிழ்ல வந்து என்னது, மனிதனின் குடலில் வாழும். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, லாக்டோபேசில்லஸ் அசிடோஃபிலஸ். இந்த இருக்கா, லாக்டோபேசில்லஸ் அசிடோஃபிலஸ். எங்க ஹெல்ப் பண்ணுது, இந்த பேராகிராஃப் ஃபுல்லாமே எழுதிங்க அப்படியே. உணவு செரிமானத்தில் உதவுகிறது. மேலும் என்னது, தீங்கு தரும் நோய் கிருமிகளை கொல்லவும் என்ன பண்ணுது, வந்து ஃபுல்லா பயன்படுது. இந்த ஃபுல் பேராகிராஃப் எழுதி. அடுத்து ஈகாலை, இது எங்கே வாழுது, மனிதன் குடல்ல தான் வாழும். எதுக்கு, விட்டமின் கே அண்ட் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் உற்பத்தி பண்றதுக்கு ஹெல்ப். அதை பாயிண்ட் அப்படியே எழுதி. இன்டெஸ்டைன்ல வாழ்றதுக்கு 2 பாக்டீரியா இருக்கு. ஒன்னு லாக்டோபேசில்லஸ் அசிடோஃபிலஸ், இன்னொன்னு என்னது, ஈகாலை பாக்டீரியா. இல்லையாச்சா? அடுத்து ப்ரோபயோட்டிக்ஸ். இந்த யோகர்ட்லாம் குடிச்சிருக்கீங்களா, யோகர்ட் அந்த ஃபெர்மெண்டட் மில்க்னு கொடுப்பாங்க தெரியுமா, யோகர்ட் அந்த இது மாதிரி தயிர் மாதிரி குடிப்பாங்களப்பா, யோகர்ட் மில்க்னு கேள்விப்பட்டது இல்லையா, ஃபெர்மெண்டட் மில்க். அது தயார் பண்றதுக்கு என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னா லாக்டோபேசில்லஸ் அசிடோஃபிலஸும் பைஃபிடோபாக்டீரியம் பைஃபிடம். அதுதான் ப்ரோபயோட்டிக்ஸ். டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதான்ப்பா ப்ரோபயோட்டிக்ஸ். சப்ளிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இல்லை வந்து என்னது,
லைவ் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் ப்ரோ. இது யோகர்ட் பாட்டிலே வச்சிருப்பாங்கப்பா. யோகர்ட் மில்க்னு வாங்கி குடிப்பாங்கப்பா நிறைய பேர் வந்துட்டு. பிடிச்சது இல்லையா அதுவும்? இல்லை எனக்கு பிடிக்காது. எனக்கு பால் குடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அது வந்துட்டு புளிச்ச அதான் புளிச்ச தயிர் மாதிரி அப்படிதான் இருக்கும். அதான் என்னது யோகர்ட் மில்க். கொஞ்சம் இது அதிகமாக இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. டைஜஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் ப்ரோபயோட்டிக்ஸ் நிறையா வந்துட்டு. லாக்டோபேசில்லஸ் அசிடோஃபிலஸும் பைஃபிடோபாக்டீரியம் பைஃபிடம். இந்த அசிடோஃபிலஸ் எங்கே படித்தோம் நம்ம வந்துட்டு? இப்போதானே படித்தோம், ஹியூமன் இன்டெஸ்டைனில் இருக்கு படித்தோம் பார்த்தீங்களா? இப்போதானப்பா ஒரு இது மேலே எழுதி முந்தின பாட்டு எழுதிருப்பீங்க பாருங்க. ஏன்னா எழுதும் போதே மறந்து எழுதிடுவீங்களா? ஹியூமன் இன்டெஸ்டைனில் வாழக்கூடியதுக்கு ஹெல்ப் பண்ணுது, டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதா? அதே மாதிரி உடம்புக்குள்ள கிருமி வந்தால் கிருமியை கொல்றதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது? இந்த அசிடோஃபிலஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. அதான் எங்கே பயன்படுத்துறாங்க? ப்ரோபயோட்டிக்ஸ் தயார் பண்றதுக்கு என்ன பண்றாங்க? பயன்படுத்துறாங்க. அவ்வளவு. பாக்டீரியா பேரை மட்டும் எழுதுங்கப்பா. ப்ரோபயோட்டிக்கல்னு போட்டு என்ன போட்டுக்க, இந்த இருக்கு பாருங்க, தயிர் மற்றும் நொதித்தலுக்கு இந்த பிற பால் பொருட்கள், இதை மட்டும் எழுதிக்கங்க. இதை எழுதிட்டு என்ன போட்டுங்க, இந்த இருக்கு பாருங்க, லாக்டோபேசில்லஸ் அசிடோஃபிலஸ், அப்புறம் என்னது பைஃபிடோபாக்டீரியம் பைஃபிடம். அந்த பேரை மட்டும் எழுதுங்க, வேற எதையுமே எழுதாதீங்க. கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா, ப்ரோபயாட்ஸ் இது கேட்பாங்க, ப்ரோபயோட்டிக்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க, யோகர்ட், இந்த வார்த்தையை கொடுத்து கேட்பாங்க. பட் அதான் என்னது, இந்த ரெண்டே பாக்டீரியா தான். ஆசிடோஃபைலஸ் என்னது, பைஃபிடம். இந்த ரெண்டே மட்டும் தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? என்ன முடிச்சு தர வந்துட்டு முனிரா முடிச்சு. முதல்ல ஃபாஸ்டா படிங்க, அடுத்து ப்ரொடெஸ்டா பண்ணலாம். சீக்கிரம் ஃபாஸ்டா, 2 minutes. முனிரானா என்ன, அதுக்குள்ள என்னென்ன எக்ஸாம்பிள் வருது, என்ன யூசஸ் வருது. ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்து வந்து என்னது, ப்ரொடிஸ்டா. ப்ரொடிஸ்டானா என்ன சொல்ல கவனிச்சுங்க. அப்ப நினைக்கிறேன் ப்ரொடிஸ்டானா என்ன சொன்னேன், கரெக்டா? ஒரு செல் உயிர் தானப்பா ப்ரொடிஸ்டான்னு படித்தோம். ஒரு செல் உயிரில் கண்டிப்பா எது கீழே வந்துடும், யூகாரியாட்ஸ் கீழே தானே வரும். ஒரு செல் இல்லாத உயிரினம் வந்து என்னது, ப்ரோகாரியாட்ஸ். ஒரு செல் உயிர் எல்லாமே எங்கே வந்துடும், யூகாரியாட்ஸ்ல தானே வரும். அவ்வளவுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கு, இதுல என்ன இருக்கணும், ஒரு வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இங்க என்னவா இருக்கும், பிரசன்டா இருக்குன்னு படிச்சோம். அங்க என்ன இருக்கும், வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் அங்க என்னவா இருக்கும், ஆப்சென்டா இருக்கும் முனிரால. அதான் அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க, ட்ரூ நியூக்ளியஸ் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட் பாத்தீங்களா, இதான் ப்ரோகாரியாட்ஸ். அதுல என்ன இருக்காது, வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் வந்து இங்க என்னவா இருக்கும்னா ஆப்சென்டா இருக்கும். செல் பயாலஜிலே ஃபர்ஸ்ட் தானே படிச்சிருப்போம் நம்ம, ப்ரோகாரியாட்ஸ் யூகாரியாட்ஸ் படிச்சிருப்போம் நம்ம வந்துட்டு. ப்ரோகாரியாட்ஸ் என்னது, மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க. பாக்டீரியா எல்லாம் இருக்கீங்களா. யூகாரியாட்ஸ் வந்து என்னது, ஒரு செல் உயிரியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூகாரியாட்ஸ். மொத்த செல்ல வந்து ரெண்டா பிரிப்பாங்கப்பா, ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசம், இன்னொன்று என்னது, யூகாரியாட்டிக் ஆர்கானிசம். பூமியில வந்து ஃபர்ஸ்ட் உருவான உயிரினம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோகாரியாட்ஸ். அதுல என்ன இருக்காது அப்படின்னா, ஒரு வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் வந்து இங்க என்னவா இருக்கும்னா ஆப்சென்டா இருக்கும். அதுக்கடுத்து உருவான உயிரினம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா யூகாரியாட்ஸ். இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் வந்து இங்க என்னவா இருக்கும்னா பிரசன்டா இருக்கும். இங்க என்னவா இருக்கும், ஒழுங்கா செல்வால் ஒழுங்கா டெவலப் ஆயிருக்காது. நியூக்ளியஸ் எப்படி இருக்கும்னா அண்டர் டெவலப்டா இருக்கும். இது என்னது, ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசம். ப்ரோகாரியாட்டிக் எக்ஸாம்பிள் தான் என்னது, பாக்டீரியா எல்லாமே. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு செல்ல கூட இல்லாத உயிரினம் தான் என்னது, ப்ரோகாரியோட்ஸ். இதுக்கு அடுத்து யாரு உருவாவா அப்படின்னா, ஒரு செல் உயிரி உருவாகும், யூகாரியோட்ஸ். இதுக்கு அடுத்து யாரு உருவாவா அப்படின்னா, பல செல் உயிரி உருவாகும். அப்படிதான் ஆர்டர். பூமியில வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செல்ல கூட இல்லாத உயிரினம் ஃபர்ஸ்ட் உருவாகும். அடுத்து யூகாரியோட்ஸ்ல ஒரு செல் உயிரி ஃபர்ஸ்ட் உருவாகும். அடுத்து பல செல் உயிரி உருவாகும். ஒரு செல் உயிரி பல செல் உயிரி எல்லாமே எது கீழே தான் வரும், இந்த யூகாரியோட்ஸ் கீழே தான் வரக்கூடியது. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. அப்ப புரோட்டிஸ்டானிக்கிறது எதுல வரும், ப்ரோகாரியோட்ல வருமா யூகாரியோட்ஸ்ல வருமா? ஏன்னா புரோட்டிஸ்டானிக்கிறது ஒரு செல் உயிரி. ஒரு செல் வந்துட்டாலே கண்டிப்பா அது எங்க தான் வரணும், யூகாரியோட்ஸ் கீழே தான் வரணும். அவ்வளவுதான். அதை என்ன கொடுத்திருக்காங்க, யூனிசெல்லுலர் யூகாரியோட்ஸ்னு கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் லைக் புரோட்டிஸ்டா. தாவர புரோட்டிஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கிளாமிடோமோனாஸ் பால்பாக்ஸ். பிளான்ட்லயும் ஒரு செல் உயிரி வரும், அனிமல்ஸ்ல என்ன வரும், ஒரு செல் உயிரி வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அமீபா, பாராமீசியம். ஓகேவா? எழுதிங்க தெளிவா. இதெல்லாம் வேண்டாம், நான் குறிச்ச பாயிண்ட்டை மட்டும் எழுதுங்க. இந்த பாயிண்ட், அடுத்து இந்த பாயிண்ட், அடுத்து பிளான்ட் லைக் புரோட்டிஸ்டா, அனிமல் லைக் புரோட்டிஸ்டா. தமிழ்ல எழுதிங்க. புரோட்டிஸ்டா வந்து என்னது, ஒரு செல்லாலான யூகாரியாட். இந்த பாயிண்ட். அடுத்து தாவர செல்லு, அடுத்து என்னது, விலங்கு புரோட்டிஸ்டா. அவ்வளவுதான்.
இதுல என்ன இருக்கும்? உட்கரு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். நியூக்ளியஸ் என்க்ளோஸ்டு பை நியூக்ளியர் மெம்பரேன். நார்மலா பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் நம்ம எப்படி உணவை வச்சு கவனிங்க, எதுவும் எழுத வேணாம் சரியா? நம்ம எப்படி உணவை எடுத்துக்கிறோம் அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் சொல்லுவாங்க சரியா? நியூட்ரிஷன் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா 2 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஒன்று ஆட்டோட்ராபிக் நியூட்ரிஷன், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ராபிக் நியூட்ரிஷன். பிறசார்பூட்ட முறை, தற்சார்பூட்ட முறைன்னு சொல்லுவாங்க. இது வந்து தற்சார்பூட்ட முறை, இது வந்து எனது பிறசார்பூட்ட முறை. ஆட்டோட்ராபிக்னா மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினம் தானா உணவு தயார் பண்ணிக்கிறது அப்படின்னா அது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா ஆட்டோட்ராபிக் நியூட்ரிஷனுக்கு கீழே வரும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ். இந்த பூமியில தாவரம் மட்டும்தான் என்னது ஆட்டோட்ராபிக் நியூட்ரிஷன் சொல்றாங்க. அது தவிர மிச்சம் உள்ள எல்லா உயிரினமும் எங்கே வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ராபிக் பிறசார்பூட்ட முறைக்கு கீழே வரக்கூடியது. ஓகேவா? இப்போ நம்மளால அது கீழே வரும். ஆட்டோட்ராபிக் ஹெட்ரோட்ராபிக் கீழே வரும். நம்மளாம் ஹெட்ரோட்ராபிக்கு கீழே வரக்கூடிய பிறசார்பூட்ட முறை. ஓகேவா? ஹெட்ரோட்ராபிக் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா அதை 3ஆ பிரிப்பாங்க. சாப்ரோஃபைட்டிக், பாராசைட்டிக், சிம்பயாட்டிக் அப்படின்னா சாருண்ணி, ஒட்டுண்ணி, கூட்டுயிரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் மீனிங் மட்டும் தெரிஞ்சுங்க, எதுவும் எழுத வேணாம் சரியா? சாப்ரோஃபைட்டிக்னா மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினம் இறந்த ஒரு பொருள்ல இருந்து உணவை எடுத்து சாப்பிடுதா அப்படின்னா அந்த ஊட்ட முறைக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்ரோஃபைட்டிக்னு சொல்லுவாங்க. இப்போ டெட் பாடி இருக்கா? இப்போ டெட் பாடியை ஒரு 1 month கழிச்சு தோண்டி எடுத்தீங்கன்னா டெட் பாடி நிறைய புழு இருக்கு பார்த்துருக்கீங்களா? டெட் பாடி இறந்த பொருள், ஆனா அந்த புழு என்ன பண்ணுது? அதுல இருந்து உணவு எடுக்குதா? அந்த ஊட்ட முறைக்கு பேரு சாப்ரோஃபைட்டிக். பாராசைட்டிக் அப்படின்னா ஒரு உயிருள்ள ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருள் உணவை எடுக்குதா அப்படின்னா அந்த ஊட்ட முறைக்கு பேரு பாராசைட்டிக் நியூட்ரிஷன். கொசு காய்ச்சல் ரத்தத்தை உறிஞ்சுதா? அந்த ஊட்ட முறைக்கு பேர் பாராசைட்டிக் நியூட்ரிஷன். கொசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாராசைட் அப்படிங்கிறாங்க. நம்ம உயிரோட தான் இருக்கும், நம்ம செத்து போற நம்ம உயிரோட தான் இருக்கும். நம்மள்ட்ட அது என்ன பண்ணுது? உணவு வந்துட்டு உறிஞ்சி எடுக்குது. அட்டைப்பூச்சி ரத்தத்தை உறிஞ்சுதா? அது என்ன ஊட்ட முறை? அதே இவ்வளவு யோசிக்கிறீங்க, அட்டைப்பூச்சி எப்படி ரத்தத்தை உறிஞ்சும்? நம்மள்ட்ட தானே உறிஞ்சுது. அப்ப நம்ம உயிரோட தானே இருக்கோம், நம்மள்ட்ட இருந்து இப்பதான் உறிஞ்சுது. செத்து போய் ரத்தம் வந்து கிளாட் ஆயிருப்பா. செத்த டெட் பாடில இருந்து அட்டைப்பூச்சி ரத்தத்தை உறிஞ்ச முடியாது. ஒன்ஸ் பாடி டெட் ஆயிருச்சு அப்படின்னா பிளட் ஃபுல்லா என்ன ஆகும்? அங்கேயும் அப்படியே என்ன ஆயிரும்னா கிளாட் ஆயிரும், வந்துட்டு உறிஞ்ச முடியாது. அட்டைப்பூச்சி ரத்தத்தை யார்ட்ட தான் உறிஞ்ச முடியும்? நம்மள்ட்ட இருந்து மட்டும் தான் உறிஞ்ச முடியும். மீனிங் புரியுதா? பாராசைட் உயிர் வாழணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னா ஒரு லிவிங் கோஸ்ட் வேணும். நம்ம குடல்ல பார்த்தா நம்ம இண்டஸ்ட்ரியல் இருக்குல்ல, அதுலயே பாத்தீங்கன்னா ரவுண்ட் வார்ம், கூக் வார்ம்னு சொல்லி நிறைய வார்ம்ஸ் இருக்கும் நம்மளோட இண்டஸ்ட்ரியன்லயே வாழக்கூடியது. அது எல்லாமே என்ன பண்ணும்? நம்மள்ட்ட இருந்து தான் உணவை எடுத்து எடுத்து சாப்பிடுது. நம்ம செத்து போயிட்டா அப்படின்னா பாராசைட் என்ன ஆயிரும்னா செத்து போயிடும். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த ஊட்ட முறைக்கு பேர் தான் என்னது? பாராசைட்டிக். ஒட்டுண்ணின்னு சொல்றாங்க. ஒட்டுண்ணிகள் எல்லாமே எப்படிதான் வாழும் அப்படின்னா உயிர் உள்ள ஒரு பொருளை சேர்ந்துதான் சார்ந்துதான் வாழும். அந்த பொருள் உயிரோட இருந்தால் மட்டும்தான் அது உணவை எடுக்க முடியும். அந்த பொருளுக்குள்ள உள்ள அந்த இண்டஸ்ட்ரி உள்ள உடம்புக்குள்ள அந்த பாராசைட் உயிர் இருக்க உள்ள இருக்கு அப்படின்னா போஸ்ட் செத்து போயிட்டாங்க அப்படின்னா பாராசைட் என்ன ஆயிரும்னா செத்து போயிடும். மீனிங் புரியுதா என்ன சொல்றது? வெளியே இருந்து உணவை எடுக்கிற பாராசைட்டா இருந்தாலுமே உயிருள்ள ஒரு ஹோஸ்ட்ல இருந்து மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? உணவை வந்து எடுக்க முடியும். செத்து போயிட்டாங்க அப்படின்னா பாராசைட் என்ன பண்ண முடியாது? உணவு வந்து எடுக்க முடியாது. மீனிங் புரியுதா? சிம்பயாட்டிக் அப்படின்னா கூட்டுயிரி அப்படின்னுவாங்க. கூட்டுயிரி அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 உயிரினம் என்ன பண்ணா அப்படின்னா கூட்டு சேர்ந்துருக்கு. எதுக்காக கூட்டு சேர்ந்திருக்கா அப்படின்னா எதுக்காக கூட்டு சேர்ந்திருக்குது? அல்டிமேட்டா சாப்பாட்டுக்காக. ஹெட்டிங் நியூட்ரிஷன் பார்த்துருக்கோம். சாப்பாட்டுக்காக என்ன பண்ணா கூட்டு சேர்ந்திருக்கும் சரியா? இந்த சிம்பயாட்டிக் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லிச்சன்ஸ் சொல்றாங்கப்பா. லிச்சன்ஸ் அல்லது லைக்கன்ஸ் அப்படின்னா இந்த லிச்சன்ஸ்ங்கிற உயிரினம் இருக்கு பாத்தீங்களா? இதுக்குள்ள யார் யார் இருப்பா அப்படின்னா 2 பேர் இருப்பாங்க. ஆல்கே பிளஸ் பங்கை. 2 வந்து ஒன்னா சேர்ந்திருக்கும். எதுக்காக ஒன்னா சேர்ந்திருக்கா அப்படின்னா சாப்பாட்டுக்காக ஒன்னா சேர்ந்திருக்கு. ஆல்கேனா தமிழ்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பாசிகள்னு சொல்லுவாங்க. பாசம் பிடிச்சிருக்கு பாத்தீங்களா? அதான் என்னது ஆல்கே. பங்கை அப்படின்னா தமிழ்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பூஞ்சைன்னு சொல்லுவாங்க சரியா? ஆல்கே வந்து என்ன கலர்ல இருக்கும் பாத்துருக்கீங்களா? கண்டிப்பா பாசம் பிடிச்சப்பல என்ன கலர்ல இருக்கும்? கிரீன் கலர்ல இருக்கும். அப்ப ஆல்கே வந்து கிரீனா தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா ஆல்கேனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபுட்டு தயார் பண்ண முடியும். ஃபங்கஸ் வந்து பாத்தீங்கன்னா கலர்லெஸ். ஃபங்கஸ் என்ன கிடையாது அப்படின்னா கலர் கிடையாது. அப்ப ஃபங்கஸ் ஃபுட்டு தயார் பண்ண முடியாது. அப்ப ஆல்கே கிரீன்னா கண்டிப்பா இதுல வரும். கரெக்டா? ஃபங்கஸ் வந்து கலர்லெஸ் அப்படின்னா கண்டிப்பா எங்க தான் வந்தாகணும்? இதுல தான் வந்தாகணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 வந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுக்கணும். ஆல்கே ஃபங்கை. நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன், நீ எனக்கு என்ன பண்ண? சாப்பாடு கொடு. அதான் அந்த அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் படி பாத்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கு அப்படின்னா மரத்துல வந்து ஃபர்ஸ்ட் யார் ஒட்டியிருப்பா அப்படின்னா ஃபங்கஸ் ஒட்டியிருக்கு. இந்த ஃபங்கஸ்க்கு மேல யார் ஒட்டியிருப்பா அப்படின்னா ஆல்கே ஒட்டியிருப்பா. இப்படி 2 லேயரா இருக்கும். ஒரு மரம் இருக்குன்னா மரத்துல ஃபர்ஸ்ட் ஃபங்கஸ், ஃபங்கஸ்க்கு மேல யார் ஒட்டியிருப்பா அப்படின்னா ஆல்கே ஒட்டியிருப்பா. ஓகேவா? ரைட். இப்ப
ஒளிச்சேர்க்கைக்கு 4 பொருள் தேவை. என்னென்ன பொருள் தேவை? பிளான்ட் வந்து ஃபுட்டு தயார் பண்ணா அப்படின்னா அதுக்கு 4 பொருள் தேவை. என்னென்ன பொருள் தேவை? சன்லைட் வேணும், ரெண்டாவது வாட்டர், மூணாவது குளோரோஃபில், நாலாவது ஆக்சிஜனா கார்பன் டை ஆக்சைடா? ஆக்சிஜன் கிடையாது. ஓகேவா? இப்போ இந்த 4 பொருள் இருந்தால் பிளான்ட் என்ன பண்ணிடும்? ஃபுட்டு தயார் பண்ணிடுமா? ரைட். இப்போ இந்த இடத்துக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் யார் ஓட்டியிருக்கா மரத்து மேல? ஃபங்கஸ். ஃபங்கஸ்க்கு மேல யார் இருக்கா? ஆல்கே. ஆல்கே என்ன கலர்ல இருக்கும்? கிரீன். அப்ப அதுல என்ன கிடைச்சிருச்சு? குளோரோஃபில் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி அட்மாஸ்பியர்ல இருந்து என்ன எடுத்துக்கிறோம்? சன்லைட்டை எடுத்துக்கிறோம் வெளியே. அதே மாதிரி அட்மாஸ்பியர்ல இருந்து வெளியே என்ன எடுத்துக்கிறோம்? CO2 எடுத்துக்கிறோம். மிச்சம் ஆல்கேக்கு ஒரு பொருள் என்ன தேவை? தண்ணி தானே தேவை. இப்போ இந்த ஆல்கே என்ன பண்ணோம்னா ஃபங்கஸ்ட சொல்லும் எனக்கு இப்ப தண்ணி வேணும்னு. மரத்தை டைரக்ட் யார் ஓட்டிருக்கா? ஃபங்கஸ் தான் ஓட்டிருக்குது. இந்த ஃபங்கஸ் என்ன பண்ணோம்னா மரத்துக்கு தெரியாம நைஸா தண்ணியை உறிஞ்சு, மரத்துல இருந்து உறிஞ்சு தண்ணியை உறிஞ்சி யாருக்கு கொடுப்பா அப்படின்னா ஆல்கேட்ட கொடுக்கும். இப்ப இந்த ஆல்கேக்கு என்ன கிடைச்சிருச்சு? 4 பொருளை கிடைச்சிருச்சா? இது ஃபுட்டு தயார் பண்ணிடுவான். இதுவும் சாப்பிட்டுட்டு இந்த ஃபங்கஸ்க்கும் சாப்பாடு. இந்த ஊட்ட முறைக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிம்பயாட்டிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு உயிரினம் என்ன பண்ணுது? கூட்டு சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா சாப்பிட்றதுக்காண்டி என்ன பண்ணுது? ஹெல்ப் பண்ணுது. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல இருக்கிற மாதிரி தான். எனக்கு சமைக்க தெரியும், சமைக்க தெரியாது. அப்ப என்ன பண்றேன்? நான் உனக்கு காயெல்லாம் கட் பண்ணி கொடுக்குறேன், நீ என்ன பண்ண? சமைச்சு கொடு, 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். அதே அக்ரிமெண்ட் தான். சும்மா சாப்பாடு போடுவாங்களா யாராச்சும் ரூம்ல உட்காந்து தூங்கிட்டு இருந்தா? அடிச்சு பத்தி விட்டுற மாட்டாங்க. அப்ப நான் உனக்கு காய்கறி கட் பண்ணி தரேன், இல்லை வெங்காயம் கட் பண்றேன், ஏதாவது கட் பண்ணி கொடுக்குறேன், நீ என்ன பண்ண? சமைச்சு கொடு. அட்லீஸ்ட் பாத்திரத்தை விலைக்கு தரேன் உனக்கு வந்துட்டு, அப்ப நீ என்ன பண்ண? சமைச்சு கொடு. அதான் அக்ரிமெண்ட். அதே மாதிரி இங்க யாருக்கு சமைக்க தெரியும்? ஆல்கேக்கு சமைக்க தெரியும். ஆனா ஆல்கேக்கு தண்ணியை உறிஞ்சக்கூடிய பவர் இல்லை. ஃபங்கஸ்க்கு சமைக்க தெரியாது. ஏன்னா அது என்ன கிடையாது? குளோரோஃபில் அது கிடையாது. அப்ப ஃபங்கஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நான் உனக்கு தண்ணியை உறிஞ்சி கொடுக்குறேன், நீ என்ன பண்ணு? சாப்பாடு செய்யி, 2 பேர் ஆளுக்கு என்ன பண்ணிக்கலாம்? ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு என்ன பண்ணுவாங்க? வாழ்ற உயிரினத்துக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா லிச்சன்ஸ். அதை எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா சிம்பயாட்டிக் நியூட்ரிஷன் எடுத்துக்காட்டு. மீனிங் இது எல்லாமே பின்னாடி வரும். இப்பயே கதை சொல்லிட்டு கதையை ஒழுங்கா தெளிவா கேட்டுக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். இப்போ இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா யூக்ளினான்னு ஒரு உயிரினம் இருக்குப்பா. இது ஒரிஜினல் உயிர் தான். இந்த யூக்ளினா வந்து என்ன ஊட்ட முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக்ஸோட்ராபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எதுலையுமே இல்லாத நியூட்ரிஷனா இருக்கா? மிக்ஸோட்ராபிக் நியூட்ரிஷன் அப்படின்னா கலப்பு ஊட்ட முறை அப்படின்பாங்க. கூட்டுயிரி வேற, சிம்பயாட்டிக் அப்படின்னா கூட்டுயிரி. இது வந்து என்னது? மிக்ஸோட்ராபிக்னா கலப்பு ஊட்ட முறை. கூட்டுயிரி அப்படின்னா 2 ஊட்ட முறை என்ன? ரெண்டு உயிரினம் என்ன இருக்குது? கூட்டு சேர்ந்து இருக்குது. அதுக்கு பேரு தான் என்னது? கூட்டுயிரி. கலப்பு ஊட்ட முறை அப்படின்னா 2 ஊட்ட முறையே என்ன ஆகும்னா கலந்துரும். அப்புறம் மீனிங் யூக்ளினா இருக்கு பாத்தீங்களா? இந்த யூக்ளினா வந்து பாத்தீங்கன்னா சன்லைட் இருக்கும் போது அது என்னவா இருக்கும்னா ஆட்டோட்ராபிக்கா இருக்கும். அப்புறம் மீனிங் என்ன அர்த்தம்? தானாவே உணவை தயார் பண்ணி சாப்பிட்டுக்கும். ஆப்சன்ஸ் ஆஃப் சன்லைட், சன்லைட் இல்லாதப்போ அது என்னவா மாறிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட்ரோட்ராபிக்கா மாறிடும். அப்புறம் மீனிங் என்னது? மற்ற பொருள்ல இருந்து சார்ந்து எடுத்துக்கிறோம். அப்ப 2 ஊட்ட முறையே கலந்துருக்கு அதுல வந்துட்டு, அதனால இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா கலப்பு ஊட்ட முறை அப்படின்னு சொல்றாங்க. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? மிக்ஸோட்ராபிக் வேற, சிம்பயாட்டிக். ரெண்டே குழப்பிக்காதீங்க. சிம்பயாட்டிக் அப்படின்னா கூட்டுயிரி, 2 உயிரினம் கூட்டு சேர்ந்து இருக்குது. மிக்ஸோட்ராபிக் அப்படின்னா கலப்பு ஊட்ட முறை. ஒரே உயிரினம் தான் 2 ஊட்ட முறை என்ன பண்ணுது? ஃபாலோ பண்ணுது. இப்போ பிளான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காலைல தான் ஃபுட்டு தயார் பண்ணும், நைட்டு டைஜஸ்ட் எனர்ஜி தான் எடுக்கும் அது வந்துட்டு. ஆனா இந்த உயிரினம் என்ன பண்ணுது? காலையிலையும் சாப்பிடுது, நைட்டு என்ன பண்ணுது? மற்ற பொருளை சார்ந்து சாப்பிடுது. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மிக்ஸோட்ராபிக்னு சொல்லுவாங்க. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு? இப்போ எலிஜன் இந்த இருக்கு கவனிங்க. யூக்ளினா இருக்கு பாத்தீங்களா? இதுல என்ன பண்ணுது? அதுல வந்து குளோரோபிளாஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஆனா என்ன மோட் ஆஃப் நியூட்ரிஷன்? 2 மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்கும். பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட்ல அது என்னவா இருக்குது? ஆட்டோட்ராபிக்கா இருக்கும். ஆப்சன்ஸ் ஆஃப் சன்லைட்ல அது என்னவா மாறிடுது? ஹெட்ரோட்ராபிக்கா மாறிடுது. இந்த ஊட்ட முறைக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மிக்ஸோட்ராபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால யூக்ளினா இருக்கு பாத்தீங்களா? அது வந்துட்டு குளோரோபிளாஸ்ட் இருக்கா? அப்ப அதை பிளான்ட்னு எடுத்துக்கலாமா? நைட் டைம்ல அது என்ன பண்ணுது? மற்ற பொருளை சார்ந்து வாழுதா? அப்ப அது அனிமல் எடுத்துக்கலாமா? யூக்ளினா என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஒரு பிளான்ட்டுக்குள்ளேயும் வைக்க மாட்டாங்க, ஒரு அனிமல்லே வைக்க மாட்டாங்க, 2க்கும் நடுவுல பார்டர்ல வச்சிருப்பாங்க. மீனிங் புரியுதா?
குளோரோபிளாஸ்ட் இருக்குது, தானா உணவை தயார் பண்ணுதுன்னா அப்ப அது வந்து என்ன பண்ணலாம், வந்து நம்ம வந்து பிளான்ட்ல சேர்த்துக்கலாம். ஆனா அது நைட் டைம்ல சும்மா இருந்துச்சு அப்படின்னா பிளான்ட்ல வச்சிருப்பாங்க. ஆனா நைட் டைம் அது என்ன பண்ணுது, மத்த பொருள் வந்து சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்குல்ல, அப்ப அது என்ன பண்றாங்க, அது அனிமல்ஸும் வராது வந்து. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அது என்னது, ஒரு பார்டர் லைன் பிட்வீன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ரெண்டுக்கும் பார்டர்ல வச்சிருப்பாங்க யூக்ளிட். சரியா? எழுதி மீனிங் புரியுதாப்பா? புரிஞ்சு எழுது. பங்கை ஹெட்டிங் போட்டுங்க. பங்கைக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட், மஷ்ரூம், பெனிசிலியம், பப்பால், டோர்ஸ்டூல். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட், மஷ்ரூம், பெனிசிலியம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. நமக்கு தெரியும் எல்லாரும் ஃபங்கஸ்ன்னு சொல்லிட்டு. நமக்கு தெரியாதது வந்து பாத்தீங்கன்னா இந்த பப்பால், டோர்ஸ்டூல் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு தெரியாது ஃபங்கஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்ப அதை தான் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்பிள்ல கொடுத்து கேட்பாங்க. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபங்கஸை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மைக்காலஜி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் இந்தியன் மைக்காலஜி வந்து யாரா அப்படின்னா அவர் பேர் வந்து இஜே பட்லர் அப்படின்னா. இந்த ரெண்டு பாயிண்ட் முக்கியம். அதே மாதிரி ஃபங்கஸோட வந்துட்டு பாடி ஆஃப் ஃபங்கை, இந்த பாயிண்ட் எழுதி போடுறேன். பாடி ஆஃப் ஃபங்கை இஸ் மேட் அப் ஆஃப் மைசீலியம் அப்படின்பாங்க. ஃபங்கையின் உடல் வந்து மைசீலியமால் ஆனது. அதே அதோட செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின். ஃபங்கஸோட செல் சுவர் வந்து என்னன்னா நார்மலா வந்துட்டு செல் வால் எல்லாமே செல்லுலஸால மேடப் ஆயிருக்கும். ஃபங்கஸோட செல் வால் வந்து பாத்தீங்கன்னா கைட்டினால ஃபார்ம் ஆயிருக்கும். சரியா? இந்த பாயிண்ட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் எழுதுங்க. அடுத்து இந்த பாயிண்ட், அடுத்து இந்த பாயிண்ட், அப்புறம் என்னது பாடி ஆஃப் ஃபங்கை, அடுத்து வந்து என்னது அதோட செல் வால் வந்து கைட்டின். இந்த பாயிண்ட்டை மட்டும் தமிழ் எழுதிட்டேங்கப்பா. அடுத்து யூசஸ்னு ஹெட்டிங் போட்டுங்க. யூசஸ் ஃபர்ஸ்ட் கவனிச்சுங்க, அப்புறம் எழுதிக்கலாம். எடிபிள் மஷ்ரூம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா சாப்பிடக்கூடிய காளான். அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அகாரிகஸ் கேம்பஸ்டிஸ், அகாரிகஸ் பைஸ்போரஸ். இந்த ரெண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எடிபிள் மஷ்ரூம், சாப்பிடக்கூடிய காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. பாய்சனஸ் மஷ்ரூம் விஷக்காளான்னு அர்த்தம். விஷக்காளான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அமானிட்டா மஸ்காரியா, அமானிட்டா ஃபேலஸ். இந்த மாதிரி எப்பவுமே ரெண்டு பேர் எழுதுறீங்களப்பா. இந்த ரெண்டு பேர்ல ஃபர்ஸ்ட் பேரை வந்து ஜீனஸ் நேம்னு சொல்லுவாங்கப்பா. ரெண்டாவது பேரை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீஷிஸ் நேம் சொல்லுவாங்க. பேரினம், சிற்றினம்னு சொல்லுவாங்க. ஜீனஸ் நேமோட ஃபர்ஸ்ட் வார்த்தை எப்பவுமே கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கும். ஸ்பீஷிஸ் நேமோட ஃபர்ஸ்ட் வார்த்தை எப்பவுமே ஸ்மால். இது ரூல்ஸ் அப்படிதான். இப்போ எழுதுறீங்க அப்படின்னா லாக்டோபேசில்லஸ் அசிடோஃபிலஸ் இப்படிதான் எழுதணும். நீங்க பார்த்தா அதே தெரிஞ்சிருக்கும், அப்படிதான் இருக்கு எல்லாமே வந்துட்டு. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? பைஃபுடோ பாக்டீரியம்க்கு இப்படி இருக்கும், பைஃபுடம்க்கு என்ன இருக்கும், இப்படி இருக்கும். ஜீனஸ் நேமோட ஃபர்ஸ்ட் வார்த்தை எப்பவுமே கேபிட்டல்ல இருக்கணும். ஸ்பீஷிஸ் நேம் ஃபர்ஸ்ட் வார்த்தை ஸ்மால். இது ரூல்ஸ். இனிமே அடுத்து எழுதும்போது என்ன பண்ணிட்டீங்க, இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணி எழுதிக்கணும் எல்லாமே. சரியா? சாப்பிடக்கூடிய காளான், நம்ம வீட்டில் காளான் சாப்பிட்றோம்லப்பா, அது வந்து என்னது அகாரிகஸ் கேம்பஸ்டிஸ், என்னது பைஸ்போரஸ் தான். அகாரிகஸ் பிரீடு சாப்பிடக்கூடிய பிரீடு. அமானிட்டா பிரீடு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பாய்சனஸ் பிரீடு. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, பிரைட்லி கலர்டு மஷ்ரூம்ஸ் ஆர் ஆல்வேஸ் பாய்சனஸ். பாக்குறதுக்கு காளான் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்குது, கலர்ஃபுல்லா இருக்குது, அப்படி இருக்கா அப்படின்னா அது வந்து என்ன காளான் அப்படின்னா விஷக்காளான்னு அர்த்தம். இப்ப நம்ம சாப்பிட்ற மஷ்ரூம் பாத்துட்டீங்கன்னா என்ன கலர்ல இருக்கும், ஒயிட் இல்ல, ஆஃப் ஒயிட். அது வந்துட்டு ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட் கலர்ல ஒரு புள்ளி புள்ளியா லைட் ப்ரௌன்ல இருக்கும் பாத்தீங்களா, அப்படி இருந்தாதான் அது என்ன பண்ண முடியும் அப்படின்னா சாப்பிட முடியும். மீனிங் புரியுதா? நல்லா பிரைட்டா இருக்கு, கழுவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அது என்னது விஷக்காளான்னு அர்த்தம். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசின், எரித்ரோமைசின், ஜென்டாமைசின், நியோமைசின் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபங்கஸை தயார் பண்ணக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ். வீட்டில் டேப்லெட் சாப்பிட்டுருப்பீங்கப்பா. ஸ்ட்ரெப்டோமைசின் டேப்லெட் இருக்கு, எரித்ரோமைசின் டேப்லெட் இருக்கு, ஜென்டாமைசின் டேப்லெட் இருக்கு. எல்லாமே என்னது, எல்லாமே ஆன்டிபயோட்டிக்ஸ் டேப்லெட் தான். எங்க தயார் பண்றாங்க, derived from ஃபங்கஸ். சரியா? தெளிவா எழுதிங்க இந்த 4 பாயிண்ட். அப்படி ஒன்று இது ஃபேக்ட்னு போட்டு எழுதிங்க. தமிழ் எடுத்து காமிக்கிறேன், இங்கிலீஷ் எழுதி தமிழ் எழுதிங்கப்பா. கம்மா வராதுப்பா இங்க. அகாரிகஸ் கேம்பஸ்டிஸ், அகாரிகஸ் பைஸ்போரஸ், அமானிட்டா மஸ்காரியா, அமானிட்டா பாலிலஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவனிங்கப்பா, அஸ்பியா காஸ்பி, எரிமோதீசின் அஸ்பி. இந்த ரெண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபங்கஸோட பேரு தான். இந்த ரெண்டு ஃபங்கஸ்ல என்ன விட்டமின் அதிகமா இருக்கு அப்படின்னா விட்டமின் பி வந்து அதிகமா இருக்கும். விட்டமின் பி ஸ்பெசிஃபிக்கான பி2 ஆப்பா, பிராக்கெட்ல பி2. என்ன விட்டமின் அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி2 வந்து அதிகமா இருக்கும். எதுல, இந்த அஸ்பியா காஸ்பில, எரிமோதீசின் அஸ்பில இந்த ஃபங்கஸ் என்ன விட்டமின், விட்டமின் பி2 வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே பாயிண்ட் தான். இது எல்லாமே எனக்கு ஒரே பாயிண்ட் தான். இதுல இருந்து பாத்தீங்கன்னா பெனிசிலின். இந்த பெனிசிலின்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சவர் வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் பிளமிங். ஓகேவா? பெனிசிலின் கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் பிளமிங்.
இந்த பெனிசிலின் மருந்து எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபங்கஸோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பெனிசிலியம் நொட்டேட்டம், பெனிசிலியம் கிரைசோஜீனம். இங்க இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மருந்து எடுக்கிறாங்க. பெனிசிலின்ங்கிறது மருந்தோட பேரு. எடுக்கக்கூடிய ஃபங்கஸ்க்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பெனிசிலியம் நொட்டேட்டம், பெனிசிலியம் கிரைசோஜீனம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மருந்து வந்து என்னவா பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்கா பயன்படுத்துவாங்க, கிருமி நாசினியா பயன்படுத்துவாங்க. அதை விட முக்கியமான பாயிண்ட், இட் வாஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவாங்க. உலகிலேயே முதலாக கண்டறியப்பட்ட நுண்ணுயிர் கொல்லி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பெனிசிலின் தான். இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அமாக்சிலின், நம்ம நிறைய ஆன்டிபயோட்டிக் போடுவோம்ப்பா. அமாக்சிலின் போடுவோம், வேற நிறைய இருக்குது. ஆம்பிசிலின் போடுவோம். அதுல பெனிசிலின் தான் என்னது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஆன்டிபயோட்டிக். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெனிசிலின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குயின் ஆஃப் ட்ரக்னு சொல்லுவாங்க. மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுவது யாரு அப்படின்னா பெனிசிலின். கண்டுபிடிச்சவர் யாரு? அலெக்சாண்டர் பிளமிங். எதுல இருந்து எடுக்கிறாங்க? நொட்டேட்டம் அண்ட் கிரைசோஜீனம். பெனிசிலின் மருந்து என்னவா பயன்படுத்துறாங்க? ஆன்டிபயோட்டிக்கா பயன்படுத்துறாங்க. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் ஆன்டிபயோட்டிக் வந்து என்னது? பெனிசிலின் தான். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குயின் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எலிஜின் கார்சியா. இது முக்கியமானது. இப்போ அஸ்பியா காஸ்பி அண்ட் எரிமோதீசியன் அஸ்பி, இந்த ரெண்டு என்னது ஃபங்கஸோட பேர் தான். ஃபங்கஸ் என்ன தயார் பண்றாங்க? விட்டமின் B2 வந்து என்ன பண்றாங்க? அதிகமா தயார் பண்றாங்க. அதிகமா கிடைக்குது, அவ்வளவுதான். ஒண்ணு என்ன விட்டமின்னு கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா விட்டமின் B அதிகமா இருக்கக்கூடிய ஃபங்கஸோட பேர் என்னன்னு கேட்பாங்க. ஒண்ணு இப்படியும் கேட்கலாம், அல்லது என்ன பண்ணுவாங்க அப்படியே கேட்கலாம். அவ்வளவுதான். எழுதிட்டீங்களா? தமிழ் எழுதிட்டீங்கப்பா. அடுத்து போலாமாப்பா? அடுத்து ஃபேக்ட் கவனிச்சுங்க. கிளாவிசப்ஸ் பர்பூரியா இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹலுசினோஜெனிக் பங்கை அப்படின்பாங்க, மாய பூஞ்சை அப்படின்பாங்க. அப்படின்னா ஹலுசினேஷன் அப்படின்னா பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரம்மை ஏற்படுத்துது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஹலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பங்கஸ் சாப்பிட்டா நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஹலுசினேஷன் மாதிரி ஏற்படும். அதான் மாய பூஞ்சைன்னு சொல்லுவாங்க, அல்லது பகற்கனவு பூஞ்சை, அல்லது உளவு பூஞ்சை. எல்லாமே ஒரே மீனிங் தான். போதை பொருளை சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கோ அந்த எஃபெக்ட் எங்க இருக்கோ அப்படின்னா இந்த பர்பூரியா ஃபங்கஸ்ல இருக்கு. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹலுசினோஜெனிக் பங்கை அப்படின்னா அவ்வளவுதான். வேற மாத்திரம் கேட்க மாட்டாங்க. விச் இஸ் கால்டு ஹலுசினோஜெனிக் பங்கை, அவ்வளவுதான். என்ன ஆன்சரு? கிளாவிசப்ஸ் பர்பூரியா, அவ்வளவுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஸ்பர்ஜில்லஸ். இந்த ஃபங்கஸ் சாப்பிட்டா குழந்தைகளுக்கு வந்து என்ன ஏற்படும் அப்படின்னா அலர்ஜி ஏற்படும், ஒவ்வாமை ஏற்படும் சொல்லுவாங்க. அதே உடனே கிளாடோஸ்போரியம் சாப்பிட்டா இந்த அலர்ஜி வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும். அப்ப என்ன கேள்வி கேட்பாங்கன்னா எந்த ரெண்டு ஃபங்கஸ் வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன் கொண்டதுன்னு கேட்பாங்க. எதிர்வினை தன்மை கொண்டது எந்த ரெண்டும்? அஸ்பெர்ஜில்லஸ், கிளாடோஸ்போரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ஏன்னா அஸ்பெர்ஜில்லஸ் சாப்பிட்டா என்ன வருது குழந்தைகளுக்கு? அலர்ஜி. அந்த ஃபங்கஸ் அப்படியே சாப்பிட மாட்டாங்கப்பா, அந்த அஸ்பெர்ஜில்லஸ் கண்டென்ட் உள்ள ஃபுட்டை சாப்பிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதோட மருந்து டேப்லெட்டை சாப்பிடுவாங்க ஏதாச்சும். அப்போ உடனே என்ன வருது? அலர்ஜி ஏற்படும். டாக்டர் என்ன பண்ணுவாங்க? செக் பண்ணி பார்ப்பாங்க, என்ன சாப்பிட்டான்? அஸ்பெர்ஜில்லஸ் சாப்பிட்டானா? டாக்டர் உடனே என்ன பண்ணுவாங்க? கிளாடோஸ்போரியம் டேப்லெட் கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக் அலர்ஜி வந்து என்ன ஸ்டாப் ஆகுது. நிறைய ஃபங்கஸ் நிறைய பேருக்கு ஒத்துக்கிறாதுப்பா. பெனிசிலின் எடுத்துக்கங்க. பெனிசிலினா உங்களுக்கு வந்து போட்டா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டுதான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு கேட்பாங்க, உங்களுக்கு பெருசு ஒத்துக்குருமான்னு கேட்பாங்க. ஆன்டிபயோட்டிக் ஒத்துக்குறோம்னா தான் என்ன பண்ணுவாங்க? உள்ள போடுவாங்க, இல்லாட்டி என்ன பண்ண மாட்டாங்க? போட மாட்டாங்க. பாத்திருக்கீங்களா? ஆன்டிபயோட்டிக்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா தெரியுமா? ஸ்கின்ல குத்திட்டு ஒரு ரவுண்டு போட்டுவாங்க. ஆஸ்பத்திரியில் பார்த்துருக்கீங்களா? டைம் எழுதிட்டு போவாங்க. எதுக்காக எழுதிட்டு போறாங்கன்னு தெரியுமா? நமக்கு அலர்ஜி மாதிரி ஏதாச்சும் வருதா, ஒத்துக்கிறாங்க போகுதா. ஏன்னா வெயின்ல போட்டுட்டோம் அப்படின்னா உள்ள போயிடுச்சுன்னா பிளட்ல கலச்சு அப்புறம் ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். ஒரு சில ஆன்டிபயோட்டிக் மட்டும் தான் எல்லாத்துக்கும் காமனா ஒத்துக்கிறோம். ஒரு சில ஆன்டிபயோட்டிக் வந்து எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாது. நிறைய பேருக்கு வந்து பெனிசிலினே நிறைய பேருக்கு ஒத்துக்கிறாது. இப்போ என்ன பண்ணுவாங்க? ஸ்கின்ல குத்துவாங்க, ரவுண்டு போடுவாங்க, டைம் எழுதி வச்சுட்டு போவாங்க. அப்புறம் 1 ஹவர் கழிச்சு பார்ப்பாங்க, அந்த இடம் ரொம்ப ரெட்டிஸ் ஆகாம தடிச்சு போகாம ஓகேவா இருக்கா அப்படின்னா அந்த ஆன்டிபயோட்டிக் உடம்பு ஒத்துக்கிறது. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க? வெயின்ல வந்து போடுவாங்க ஃபுல்லா வந்து. மீனிங் புரியுது? அதே மாதிரி தான் என்னது, சாப்பிட்டா என்ன வருது நமக்கு வந்துட்டு அலர்ஜி ஏற்படுது. இது வந்து ஆட்டோமேட்டிக் அலர்ஜி வந்து என்ன ஆயிரும்னா ஸ்டாப் ஆயிரும். அவ்வளவுதான். சரியா? அடுத்து இந்த 2 பாயிண்ட் எழுதிங்க அப்படி, அவ்வளவுதான். சரி, தமிழ்ல இருக்கு பாருங்கப்பா. கிளாவிசப்ஸ் பேசுறாங்க பகற்கனவு பூஞ்சை அல்லது உளவு பூஞ்சை. இந்த மட்டும் எழுதிங்க போதும். ஏமாற்றுதல், பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு உண்மைக்கு புறம்பானது, அதெல்லாம் கதை எழுதாதீங்க. பகற்கனவு பூஞ்சை அல்லது உளவு பூஞ்சை, அவ்வளவுதான். அதை மட்டும் எழுதிங்க போதும். அல்லது மாய பூஞ்சை, எல்லாமே ஒரே மீனிங் தான். அடுத்து நியூட்ரிஷன் கவனிங்க. நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபங்கஸ் கண்டிப்பா என்ன கிடையாது?
ஆட்டோட்ராபிக் கிடையாது. கரெக்டா? ஃபங்கஸ் வந்து கண்டிப்பா என்னது? ஹெட்ரோட்ராபிக். கவனிக்க பண்ணிக்கலாம். ஃபங்கஸ் வந்து கண்டிப்பா என்னது? ஹெட்ரோட்ராபிக் தானே? தற்சார் போட்ட முறையில் வருமா ஃபங்கஸ் வந்துட்டு? ஃபங்கஸ் என்ன கலர்ல இருக்கும்? பூஞ்சை வந்துட்டு கலர்லெஸ். கலர் கிடையாது. அப்போ ஃபங்கஸ் கண்டிப்பா என்ன ஆகணும்? ஹெட்ரோட்ராபிக். அப்ப ஹெட்ரோட்ராபிக்ல மூணுலயுமே என்ன வரும்னா ஃபங்கஸ் வரும். சாப்ரோஃபைட்டிக்லேயே ஃபங்கஸ் வரும், பாராசைட்டிக்லேயே ஃபங்கஸ் வரும், சிம்பயாட்டிக்ல என்ன வரும்? ஃபங்கஸ் வரும். நமக்கு சிம்பயாட்டிக் பார்த்த ஞாபகம் இருக்கா? லிச்சன்ஸ், மைக்கோரைசா. லிச்சன்ஸ்ல வந்து ஃபங்கஸ் யாரு கூட சேர்ந்திருப்பா? ஆல்கே கூட சேர்ந்துக்கிறோம். மைக்கோரைசால ஃபங்கஸ் யாரு கூட சேர்ந்திருப்பா அப்படின்னா வேரு கூட சேர்ந்து. அது என்ன பண்ணும்னா வேருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு வேருக்கு சாப்பாடு வருமோ அதை என்ன பண்ணு? வேருக்கு சாப்பாடை ஷேர் பண்ணிக்கும். லிச்சன்ஸ்குள்ள யார் யார் இருப்பா? ஃபங்கஸ் வந்து யாரு கூட சேர்ந்திருக்கும்னா ஆல்கே கூட சேர்ந்திருக்கும். ஆல்கேக்கு தண்ணியை உறிஞ்சி கொடுக்கும், ஆல்கேக்கு சாப்பாடு வரும், ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறது. மைக்கோரைசர் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்கஸ் வந்துட்டு வேர்ல இருக்கும். வேருக்கு வந்து நைட்ரஜனை உறிஞ்சுறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஹெல்ப் பண்ணிட்டு என்ன பண்ணு? வேர்ல என்ன பண்ணிக்கிறோம்? சாப்பாட்டை வாங்கி என்ன பண்ணிக்கிறோம்னா சாப்பிடும். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ரைட், அவ்வளவுதான். இப்போ சாப்ரோஃபைட்டிக் ஃபங்கஸ் பார்த்தீங்கன்னா அகாரிகஸ், ரைசோபஸ், இது ரெண்டு வந்து எக்ஸாம்பிள் ஃபார் சாப்ரோஃபைட்டிக் ஃபங்கஸ். சாப்ரோஃபைட்டிக்னா மீனிங் என்னது? இறந்த பொருள்ல இருந்து உணவு எடுக்கிற ஊட்ட முறைக்கு பேர் தான் என்னது? சாப்ரோஃபைட்டிக். பாராசைட்டிக் அப்படின்னா என்னது? உயிருள்ள ஒரு பொருள்ல உணவு எடுக்குதா அப்படின்னா அந்த ஊட்ட முறைக்கு பேர் என்னது? பாராசைட். சிம்பயாட்டிக் அப்படின்னு என்னது? கூட்டுயிரின்னு சொல்லுவாங்க. சரியா? எக்ஸாம்பிள் எழுதி தமிழ்ல இருக்கா? இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் எழுதிட்டுங்கப்பா. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்கப்பா. ஒட்டுண்ணி வகை சார்ந்த பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு தருக, சாருண்ணி வகை சார்ந்த பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு தருக, அப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஆப்ஷன்ல என்ன இருக்கும்? நாலுமே ஃபங்கஸ் தான் இருக்கும். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இந்த அகாரிகஸ் எங்க படிச்ச ஞாபகம் இருக்கா? எடிபிள் மஷ்ரூம். நம்ம சாப்பிடக்கூடிய காளான் இருக்கு பாத்தீங்களா? அது எப்படி சாப்பிடுது? நம்ம சாப்பிடுற காளான் அது எப்படி சாப்பிடுது உணவை? டெட் அண்ட் டீகேயிங் தான்ப்பா. நம்ம காளான் சாப்பிட்றோம், அந்த காலம் எப்படி சாப்பிடுது அப்படின்னா இறந்து அழுகி போன பொருள் உணவு இருக்குதுல, அதுல இருந்து அதை என்ன பண்ணுது? உணவை எடுத்து சாப்பிடுது. அதைத்தான் யார் சாப்பிடுறா? நம்ம சாப்பிடுறோம். இனிமே யாரும் என்ன பண்ணாதீங்க, காளான்லாம் சாப்பிடாதீங்க. எழுதிட்டீங்களா? உணவு ஊட்டத்தின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் வந்து இது எழுதுங்க. சாருண்ணி. சாருண்ணி என்ன அர்த்தம்? இறந்த மற்றும் அழுகிய பொருள். அதான் அங்கே சொன்னேன். வெண்ணெலையை விட்டுருங்க. அகாரிகஸ் கமா ரைசோபஸ். ரெண்டாவது என்னது? ஒட்டுண்ணிகள் என்ன அர்த்தம்? உயிருள்ள ஒரு சார்ந்து வரும். என்னது? பக்சீனியா அல்லது புக்கீனியா. அடுத்து கூட்டுயிரிகள். இதுல வந்து என்னது? லைக்கன்கள், மைக்கோரைசா. சரிங்களா? அடுத்து ஃபங்கஸ் வந்துட்டு பிளான்ட்ல ஏற்படுத்தக்கூடிய டிசீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காட்டன்ல வந்துட்டு வில்ட் டிசீஸ். ஃபங்கஸோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூசாரியம் ஆக்சிபோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாக்டீரியா வந்து வாடல் நோய் வந்து எதுல ஏற்படுது தெரியுமா? தக்காளியில ஏற்படுது. அதே ஃபங்கஸ் வந்து வாடல் நோய் எங்க ஏற்படுத்துது? பருத்தியில ஏற்படுத்துது. மீனிங் புரியுதா இப்ப என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? பாக்டீரியா வாடல் நோய் ஏற்படுத்து, ஆனா எதுல ஏற்படுத்துது? தக்காளியில ஏற்படுத்துது. ஓகே, விஜயத்தில் பத்துது பருத்தியில ஏற்படுத்துது. அதே மாதிரி கிரவுண்ட் நட்ல டிக்கா நோய் ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கஸோட பேர் வந்து பாத்தீங்கன்னா செர்கோஸ்போரா பெர்சோனேட்டா. இது 2 டைம் கேட்ட கொஸ்டின். செர்கோஸ்போரா பெர்சோனேட்டா. அதே மாதிரி சுகர் கேன்ல ரெட் ராட் நோய் ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கஸ்க்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கொலட்டட்ரைக்கம் பால்கேட்டம். அது இப்ப எல்லாம் ஃபங்கஸோட பேர் தான். அதே மாதிரி நெல்லுல வந்துட்டு பிளாஸ்ட் டிசீஸ் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பைரிகுலேரியா ஒரைசே. அடுத்து முள்ளங்கியில வந்து வெண்துருவல் நோய், ஒயிட் ரஸ்ட் ரேடிஸ் வந்து யாரு பார்த்தீங்கன்னா அல்புகோ கேண்டிடா. அதே மாதிரி பொட்டேட்டோல வந்துட்டு பிளைட் டிசீஸை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கஸ்க்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பைட்டோப்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ். அப்படி மாறி வரும். இது வந்து இந்த பக்கம் வரணும். கரெக்டா இது ஆர்டர்ல பாத்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ண இந்த பக்கம் வரணும். அவ்வளவு மாறி இருக்கு, அவ்வளவுதான். மீனிங் புரியுதா? தெளிவா இல்லைங்க. இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதே கிடையாது. இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். புரியுதா? இதுவரை நடந்த குரூப் 2 குரூப் 1 எதுலையுமே இந்த கொஸ்டின் கேட்டதில்லை. அப்ப இனிமே வரக்கூடிய எக்ஸாம்ல என்ன பண்ணலாம்? இந்த கொஸ்டின் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் அல்லது சூஸ் த கரெக்ட் பேர் ராங் பேர்ல என்ன பண்ணலாம்? அது வந்துட்டு கேட்கலாம். செர்கோஸ் பர்சன்ட் மட்டும் தனியா நிறைய டைம் 2 டைம் கொஸ்டின்ல கேட்டிருக்கான். சூஸ் த பெஸ்ட்ல கேட்டிருக்கான். அப்படியே நடக்கடலில் டிக்கா நோய் ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கஸோட பேர் என்னன்னு கேட்டேன். அப்படியே கேட்டிருக்கேன். என்னது? செர்கோஸ்போரா பெர்சோனேட்டா. மித்ததெல்லாம் வந்து என்ன பண்ணதில்லை, வரைக்கும் கேட்டதில்லை. சரியா? ஒழுங்கா படிச்சுக்கிறது. முள்ளங்கில வந்து ஆல்புகோ கேண்டிடே, பேடில வந்து என்னது? பைரிகுலேரியா ஒரைசா. சுகர் கேன்ல வந்து என்னது? கொலட்டட்ராக்கம் பால்கேட்டம். அடுத்து காட்டன்ல வந்து என்னது? ஃபியூசாரியம் ஆக்சிபோரம். அவ்வளவுதான். முள்ளங்கில் ஆல்புகோ கேண்டிடா. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது கஷ்டமா தான் இருக்கும்.
ரெண்டாவது டைம் எப்படி தான் இருக்கும்? கஷ்டமாக தான் இருக்கும். மூணாவது டைமும் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். நாலாவது டைம் படிக்கும்போது தான் கொஞ்சம் என்னவா இருக்கும்னா கொஞ்சம் ஓகேவா இருக்கும். அப்படியே 4, 5, 6ஆவது டைம் போகிறப்ப நமக்கு என்ன ஆயிரும்னா ஓரளவுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிடும், ஈஸியாக வந்துடும். இல்லையா? இதே ஃபர்ஸ்ட் டைம் நான் படிக்கும்போது என்ன புதுசாக கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2, 3 கிளாஸில் வந்து பார்த்து தான் எழுதி போடுவேன், பேப்பரை பார்த்து. அதுக்கப்புறம் 4வது கிளாஸில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஓரளவுக்கு எழுதிடுவேன். ஒரு 2, 3 பேர் மட்டும் பார்ப்பேன். 5வது கிளாஸ்ல எனக்கு என்ன தேவையில்லை, அந்த பேப்பரே தேவைப்படாமல் போயிடுச்சு. அவ்வளோதான். இப்போதானப்பா இந்த போர்டெல்லாம், முதல்ல என்ன ஒயிட் போர்டு தானே இருக்கும். எல்லா பேட்சுக்கும் நாங்கள் எழுதி தானே போடுவோம். நம்ம வந்துட்டு பழைய கண்டென்ட்லாம் அப்படியே எழுதி போட்டுருவோம். புதுசாக ஒரு கண்டென்ட் புக்கை மாற்றி ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டை என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேப்பரில் எழுதிட்டு போவோம் அந்த கண்டென்ட் வந்து. அப்போ ஒரு நாளைக்கு 3 பேட்ச் எடுக்கிறேன் அப்படின்னா 3 பேட்சுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா பார்த்து எழுதுவேன். அடுத்து வீக்கெண்டு பேட்சுக்கு வரும்போது பார்த்தா 3 பேட்ச் பார்த்து எழுதிட்டேன்னா ஞாபகத்தில் வந்துடும். அடுத்து வீக்கெண்டு பேட்சுக்கு எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா என்ன ஆயிரும், எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு கெஸ் பண்ணி எழுதிடுவேன். அடுத்து அதுக்கடுத்து மாற்றி எடுப்பேன் தெரியுமா, அவங்களுக்கு என்ன தேவையில்லை, அது வந்துட்டு எனக்கு பார்க்கவே தேவையில்லை, மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா பதிஞ்சிடும். ஒரு 4, 5 டைம் அப்படியே படிச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக 6ஆவது டைம் என்ன ஆகும், நம்மளுக்கு எதுவுமே தேவைப்படாது ஒன்றுமே. இந்த கண்டென்ட் சயின்ஸ் மட்டும் இல்லை, எல்லா கண்டென்ட்டுக்குமே அதுதான் காமன் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அது 2வது, 3வது, 4வது டைம் ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும்னா ஈஸியாகிடும். எந்த இருக்கு பாருங்க, ரெட் ராட்டு, பருத்தில வந்து இந்த வில்ட் டிசீஸு, பிளாஸ்ட் டிசீஸு, முள்ளங்கியில் என்னது ஒயிட் ரைஸ், இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். சரியா? தமிழ் எழுதிட்டீங்களாப்பா? ரைட். இந்த டிசீஸ் வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம், ஹியூமன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு தனியாக படிச்சுக்கிறோம் நம்ம. சரியா? ஹியூமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பிளான்ட்டுக்கு எத்தனை டிசீஸ் படிச்சோம் பார்த்தீங்களா? ஹியூமனுக்கு மொத்தம் 3 டிசீஸ் இருக்கும். ஸோ காதில் மட்டும் கேட்டுக்க, எழுத வேண்டாம். சரியா? ஏன்னா நம்ம டிசீஸ் டாபிக் தனியாக படிக்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே நம்ம என்ன பண்ணோம், இப்போ தனியாக படிப்போம். நம்ம மொத்தம் 3 டிசீஸ் தான். ஒன்று டீனியா பீடிஸ், இன்னும் ஒன்று டீனியா கியூரிஸ், இன்னும் ஒன்று டீனியா கேப்டிஸ். மொத்தம் 3 டிசீஸ் தான். டீனியா பீடிஸ் எங்கே வரக்கூடியது அப்படின்னா கால் பாதம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வரக்கூடிய இன்ஃபெக்ஷனுக்கு பேர் தான் டீனியா பீடிஸ். நோயோட பேர் டீனியா பீடிஸ். அதுக்கு இன்னும் ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அத்லட்ஸ் ஃபுட் அப்படின்னு. அத்லட்ஸ்க்கு அவங்க என்ன, யாரு ரன்னிங் பண்றவங்களா, சாக்ஸ் எப்பயும் போட்டிருப்பாங்களா, அப்போ காலில் ஈரமாகுமா, அப்போ என்ன ஆகும்னா இந்த விரல் இடுக்கில் ஃபுல்லாக என்ன ஆகும், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன். இதுக்கு பேர் தான் என்னது, டீனியா பீடிஸ். டீனியா கியூரிஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வரக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் டீனியா கியூரிஸ் அப்படின்னாங்க. ரிங்வாம்னு என்னது, படர்தாமரைன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதான் ரிங்வாம். அது எங்க உடம்புல எங்கேயா வரக்கூடிய பேர் தான் என்னது, டீனியா கியூரிஸ். இது டோபிஸ் இச் அப்படின்பாங்க. இச்சு கார்டுலாம் போடுறாங்களா, இப்போ இச்சு கார்டு தடுக்கக்கூடிய இச்சு கார்டு, அவ்வளோதான். எந்த இடத்துல ஈரப்பதமா இருக்கோ அங்கே வந்து என்ன ஆகும்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரும். அவ்வளோதான், இப்போ வேற ஒன்றும் இல்லை. சரியா? அடுத்து டீனியா கேப்டிஸ். கேப் தலையில மாட்டோமா, தலையில வரக்கூடிய அந்த டேண்ட்ரஃப் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் டீனியா கேப்டிஸ் அப்படின்னு. மொத்தம் 3 டிசீஸ். டீனியா பீடிஸ் எங்கே வரக்கூடியது, கால் பாதத்தில் வரக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். டீனியா கியூரிஸ் உடம்புல வரக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். டீனியா கேப்டிஸ் தலையில வரக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். அவ்வளவுதான். மொத்தமே 3 டிசீஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நோயோட பேரு டீனியா பீடிஸ். கரெக்டா? இதை ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கஸோட பேரும் டீனியா பீடிஸ் தான். எப்பவுமே நோய் படிச்சா கண்டிப்பா என்ன படிக்கணும், அதை ஏற்படுத்தக்கூடிய காரணிய கிருமிகளை பத்தியே படிக்கணும். இப்போ இங்க படிச்சோம்ல ஆல்புகோ கேண்டிடா, அதான் ஃபங்கஸோட பேரு. அது முள்ளங்கில ஒயிட் ரைஸ் ஏற்படுத்துது. அது மாதிரி நோய் படிக்கிறோம் அப்படின்னா அது ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கஸ்க்கும் படிக்கணும். இப்போ டீனியா பீடிஸ் நோயோட பேரு, ஃபங்கஸோட பேரு என்னது, டீனியா பீடிஸ். டீனியா கியூரிஸ் வந்து என்னது, நோயோட பேரு. இந்த ஃபங்கஸ்க்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைகோஃபைட்டான். ட்ரைகோஃபைட்டான். டீனியா கேப்டிஸ் நோயோட பேரு. இது ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கஸ்க்கு பேர் பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்போரம் பர்பர் அப்படி. மீனிங் புரியுதா? காதுல மட்டும் கேட்டுக்கங்க போதும். மொத்தம் 3 ஃபங்கல் டிசீஸ் ஹியூமன்ஸ் வரும். பாதத்துல, உடம்புல, தலையில. கீழ இருந்து போயிருங்க அப்படியே. டீனியா பீடிஸ், டீனியா கியூரிஸ், என்னது டீனியா கேப்டிஸ். இங்க கொடுத்துருவாங்க பாருங்க. டீனியா பீடிஸ் நோயோட பேரு, ஃபங்கஸ்க்கு பேர் என்னது, டீனியா பீடிஸ் தான். நோயோட பேரு டீனியா கியூரிஸ், அதான் சொல்றாங்க ரிங்வாம்னு சொல்லுவாங்க. ஃபங்கஸோட பேர் என்னது, ட்ரைகோஃபைட்டான் ஸ்பீசிஸ். நோயோட பேரு டீனியா கேப்டிஸ். இது லோக்கல் பேருப்பா. ரிங்வாம், டேண்ட்ரஃப் இதெல்லாம் லோக்கல் பேரு. மெடிக்கல் பேர் தான் என்னது, டீனியா பீடிஸ், டீனியா கியூரிஸ். இது வந்து என்னது, டீனியா கேப்டிஸ்.
நோயோட பேரு. ஃபங்கஸோட பேர் வந்து என்னது? மைக்ரோஸ்போரம் பர்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இதுக்கு அடுத்து நம்ம எங்கேயே போயிடலாம் நேரம் அப்படியே. அடுத்து பிளான்டே தான். அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பண்ணலாம்? பிளான்டே அனிமாலியாவை முடிச்சிடலாம். ஓகேவா?